இவரை பற்றி அனைத்து இந்து மதத்தை சேர்ந்தவரும் அறிவர். ஒரு கையில் வாள், ஒரு கையில் அரக்கனின் தலை, ஒரு கையில் சூலம், மற்றொரு கையில் சட்டி என பார்ப்பதுக்கு கொடூரமான காட்சி தருகிறார் இவர் மண்டை ஓட்டினை மாலையாக மாற்றி தன்னுடைய தோளில் அணிந்திருப்பார். நெற்றிக்கண்ணை உடையவர். அகோரமான பற்கள், நிர்வாணமான உடல், ஆழமான பார்வை, உரத்த குரல் ஆகியவை காளியின் ரூபமாக சித்தரிக்கப்படுகிறது. இவரே ஒவ்வொரு மனிதனின் மோட்சத்தினை தீர்மானிப்பவர் என கூறலாம். காளியை வழிபட்டால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்கும். பல அசுரர்களை வதம் செய்தவர். தன்னிடம் அடைக்கலம் என வந்தவருக்கு துணையாக நிற்பவர். ஜாதகத்தில் 12ஆம் வீட்டினை மோட்சத்தினை குறிக்கும் இடம் என்பர். அந்த இடத்தின் அதிபதியின் கடவுள் யாராக இருந்தாலும் காளிக்கே அந்த இடத்தில் அதிக உரிமை வழங்கப்பட்டுள்ளது. காளியை வணங்குபவர்களுக்கு